Hello everyone. We have successfully completed Ennum English Term 1 and 2 for classes 1 to 3rd. Term 3 content effective classroomல transact பண்றதுக்கான ஒரு complete guidance இந்த training moduleல இருக்க போகுது. இந்த moduleல one of the content creators சில clarifications தர போறாங்க. வாங்க நாம இப்போ training moduleல பார்க்கலாம். Hello ma'am. Term 3ல இருக்கக்கூடிய நியூ add-ons என்னென்ன and then அதுல இருக்கக்கூடிய டவுட்ஸை இப்போ நீங்க கிளாரிஃபை பண்ண முடியுமா? ஹலோ எவ்ரிவன். யா ஷியோர். உங்களுடைய எல்லா டவுட்ஸும் இப்போ நம்ம கிளாரிஃபை பண்ணிக்கலாம். டேர்ம் 3ல புதுசா என்னென்ன add-ons இருக்கு? புதுசா என்னென்ன add-ons இந்த தடவை இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா ரீடிங் அண்ட் ரைட்டிங் அப்படின்னு ஒரு ஸ்பெசிஃபிக் டே கொடுத்துருக்கோம். பிசைட்ஸ் அசஸ்மெண்ட் வெக்காபுலரி அதை ரீஇன்ஃபோர்ஸ் பண்ணுங்க, அதை எம்ஃபசைஸ் பண்ணுங்க அப்படிங்கிறது கொடுக்கப்பட்டிருக்கு. What is this reading and writing? THBல 8 days ஒரு மாடியூல் டிரான்சாக்ட் பண்ணுறோம் அப்படின்னா அதில் 1 day வந்து ரீடிங் அண்ட் ரைட்டிங்க்கு ஸ்பெசிஃபிக்காக ஒதுக்கப்பட்டிருக்கும். ஸோ அன்றைக்கி என்ன பண்ணுவாங்கன்னு பார்த்தோன்னா ஸ்டூடெண்ட்ஸ்க்கு கைடட் ரீடிங் அண்ட் ரைட்டிங் ப்ராக்டிஸ் நடக்கும். ஸோ இது எந்த டேல வரும்னு பார்த்தோன்னா ஃபார் எக்ஸாம்பிள் கிளாஸ் 1க்கு ஒரு ஸ்டோரி நீங்கள் டே 1ல் நடத்தியிருக்கீங்க அப்படின்னா டே 2 ரீடிங் ரைட்டிங்காக இருக்கும். இட் மீன்ஸ் அந்த ஸ்டோரியை பசங்களை படிக்க வைக்க போகிறோம் ஆன் தட் ரீடிங் அண்ட் ரைட்டிங் டே. அந்த ஸ்டோரியை ஒரு இன்ட்ரெஸ்டிங் ஆக்டிவிட்டி மூலியமாவோ இல்லை ஒரு ஸ்டோரி நரேஷன் டெக்னிக்கை யூஸ் பண்ணியோ நான் அதை நடத்தி முடிச்சதுக்கு அடுத்த நாள் பசங்களுக்கு அந்த ஸ்டோரியை ஒரு இன்ட்ரெஸ்டிங் ஆக்டிவிட்டி மூலியமாவோ இல்லை நரேஷன் டெக்னிக்கோ யூஸ் பண்ணி டிரான்சாக்ட் பண்ணி முடிச்சதுக்கு அடுத்த நாள் ஸ்டூடெண்ட்ஸை அந்த ஸ்டோரி எடுத்து டெக்ஸ்ட் புக்கில் படிக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பு தான் இந்த ரீடிங் அண்ட் ரைட்டிங் டே. ஃபார் எக்ஸாம்பிள் ஸ்பைடர் அண்ட் த டர்ட்டில் அப்படிங்கிற ஒரு ஸ்டோரி கிளாஸ் 2 டெக்ஸ்ட் புக்கில் கொடுக்கப்பட்டிருக்கு. அந்த ஸ்டோரியை ஒரு மல்டி கிரேட்லேயோ மோனோ கிரேட் கிளாஸ் ரூம்லேயோ ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ஒரு இன்ட்ரெஸ்டிங் ஆக்டிவிட்டி மூலயமா டீச்சர் நடத்தி முடிச்சிருப்பாங்க. அதுக்கு அடுத்த நாள் ஸ்டூடெண்ட்ஸ் அந்த ஸ்டோரி வாசிக்கிறதுக்காக வேர்ட் கார்ட்ஸ் ஃப்ரேஸ் கார்ட்ஸை ரீட் பண்ண வச்சுட்டு QR கோடை ஸ்கேன் பண்ணி ஸ்டோரி வீடியோவை வாட்ச் பண்ண வைக்கணும். The Spider and the Turtle for Class 2. One evening, Spiky the spider was ready to eat. A turtle came to his door. Come in, Turtle. You are just in time for dinner. Spider climbed, ready, bowl of food, take off across the dirty floor. ஸ்டூடெண்ட்ஸ் கம்ப்ளீட் வீடியோவை பார்த்து முடிச்சதுக்கப்புறம் அவங்க டெக்ஸ்ட் புக் ஓப்பன் பண்ணி ஸ்டோரியை ரீட் பண்ண வைக்கணும். கிளாஸ் 1 and 3 ஸ்டூடெண்ட்ஸ் அப்போ என்ன பண்ணுவாங்க? அந்த டேல கிளாஸ் 1 and 3 ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ஒர்க் புக்கில் ரைட்டிங் ப்ராக்டிஸ்க்கான எக்ஸசைசஸ் கொடுக்கப்பட்டிருக்கும். ஸோ ஸ்டூடெண்ட்ஸ் அன்றைக்கி அந்த காப்பி ரைட்டிங் எக்ஸசைஸ் மட்டும்தான் செய்வாங்க, வேறு கான்டென்ட் டிரான்சாக்ஷன் எதுவுமே அவங்களுக்கு இருக்காது. ஸோ அந்த காப்பி ரைட்டிங் எக்ஸசைஸும் பார்த்தோன்னா அவங்க லெவலுக்கு தகுந்த மாதிரி இருக்கும். இப்போ கிளாஸ் 1 ஸ்டூடெண்ட்ஸாக இருந்தாங்கன்னா சிம்பிள் சைட் வேர்ட்ஸ் எழுதுவாங்க, கிளாஸ் 3 ஸ்டூடெண்ட்ஸாக இருந்தாங்கன்னா சிம்பிள் பேசேஜ் எழுதுவாங்க. எதுக்காக இப்படி ரீடிங் அண்ட் ரைட்டிங் அப்படின்னு ஒரு ஸ்டாண்டலோன் டேயை நாம மாடியூல்ல கொடுக்கணும்? இது நமக்கு அவசியமா? இயர் 1ல் லிசனிங் அண்ட் ஸ்பீக்கிங் இந்த 2 ஸ்கில்ஸை நம்ம அதிகமாக கான்சென்ட்ரேட் பண்ணியிருந்தோம். ஸோ ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட இப்போ லிசனிங் அண்ட் ஸ்பீக்கிங் அப்படிங்கிறது நிறையவே நடந்திருக்கு. இப்போ இயர் 2ல் வில் ப்ராக்ரஸ் டு அதர் 2 ஸ்கில்ஸ் ரீடிங் அண்ட் ரைட்டிங். ஸோ ஸ்டூடெண்ட்ஸால் இப்போது சின்ன சின்ன வேர்ட்ஸ், ஃப்ரேசஸ், சிம்பிள் சென்டென்சஸ் அண்ட் சிம்பிள் பேசேஜஸை அவங்க லெவலுக்கு தகுந்த மாதிரி அவங்களால வாசிக்க முடியுது. இந்த வாசிக்க முடியுதுக்கான எல்லா இடமுமே அவங்களுக்கு ஒர்க் புக். ஸோ ஒர்க் புக் அப்படிங்கிறது அவங்க ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்கான ஒரு ஆம்பிள் ஆப்பர்ச்சுனிட்டியாக இருந்தது. ஸோ அந்த ஒர்க் புக்கில் ப்ராக்டிஸ் பண்ணதுனால இப்போ கான்ஃபிடென்ட்டாக வேர்ட்ஸோ பேசேஜஸோ சென்டென்சஸோ அவங்களால ரீட் பண்ண முடியும். இதே கான்ஃபிடென்ஸோட அவங்க டெக்ஸ்ட் புக்கை ஓப்பன் பண்ணி அவங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்க ஸ்டோரியும் ரீட் பண்ணணும். ஸோ அதற்கான முயற்சி தான் இந்த ரீடிங் அண்ட் ரைட்டிங் டே. What is the assessment vocabulary? ஸ்டூடெண்ட்ஸ் அவங்க ஒர்க் புக்கை ஓப்பன் பண்ணி கொடுத்துருக்கிற எக்ஸசைசஸ் எல்லாமே தாங்களாக தான் செய்யணும்னு நம்ம எதிர்பார்க்குறோம். அந்த கொஷின்ஸ் உடைய ஸ்டெம்மை ஃபார் எக்ஸாம்பிள் ஃபில் இன் த பிளாங்க்ஸ், மேட்ச் த ஃபாலோயிங் அப்படிங்கிற அந்த ஸ்டெம்மை ஸ்டூடெண்ட்ஸ் அவங்களா படித்து தெரிஞ்சுக்கணும்னு நம்ம எதிர்பார்க்குறோம். ஸோ அதுக்கு அந்த வார்த்தைகள் அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். அதனால அந்த ஸ்டெம்மில் வரக்கூடிய வேர்ட்ஸ் எல்லாத்தையும் நம்ம அசஸ்மெண்ட் வெக்காபுலரின்னு சொல்கிறோம். ஸோ அசஸ்மெண்ட்டில் அவங்க பார்க்கக்கூடிய வேர்ட்ஸை சைட் வேர்ட்ஸாக டிஸ்பிளே பண்ண வச்சுட்டு அதை ரீட் பண்ண வச்சோன்னா ஒர்க் புக்கில் எக்ஸசைசஸ் பண்ணும் பொழுது அவங்களால அந்த ரூப்ரிக்ஸை படித்து புரிஞ்சுக்கிட்டு தாங்களாகவே எக்ஸசைசஸ் பண்ணுவாங்க. லிஸ்ட் ஆஃப் ஸ்ட்ரக்சர்ஸ் எப்படி கிரேடியண்ட்டாக ஒவ்வொரு லெவலுக்கு மூவ் ஆயிருக்கு?
அரும்பு லெவலுக்கு எவ்வளோ கொடுத்துருக்கோம், அதே மொட்டு லெவலுக்கு போகும்போது எவ்வளோ இருக்கும், மலருக்கு எவ்வளோ இருக்கும் அப்படிங்கிற லிஸ்ட் வந்து மாடியூல் வைஸ் அனெக்ஷரில் கொடுக்கப்பட்டிருக்கு. Do you teach the same structure for all levels of students? ஸ்ட்ரக்சர்ஸ் எல்லாமே கிரேடடாக கொடுக்கப்பட்டிருக்கு. மலர் லெவல் ஸ்டூடெண்ட்ஸ் அரும்பு அண்ட் மொட்டில் யூஸ் பண்ண ஸ்ட்ரக்சர்ஸை படிச்சுட்டு எக்ஸ்ட்ராவாகவும் அவங்க லெவலுக்கானதும் படிப்பாங்க. சேம் ஃபார் மொட்டு லெவல் ஸ்டூடெண்ட்ஸ், அவங்க அரும்போட ஸ்ட்ரக்சர்ஸ் படிச்சுட்டு அவங்க மொட்டு லெவல் ஸ்ட்ரக்சர்ஸையும் படிப்பாங்க. தென் அரும்பு லெவல் ஸ்டூடெண்ட்ஸ் அவங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்க ஸ்ட்ரக்சர்ஸை மட்டும் லேர்ன் பண்ணுவாங்க. Now you come here. What is this? Hen. Very good. Devadarshini, come here. What is this? This is a sparrow. I like sparrows. Very good. Now you come. Point out any bird you like and say its name. This is a cuckoo. I like cuckoos. Very good. Okay, Andrea, now you come. Okay, point a picture or bird which you like and say 2 or 3 sentences about it. Very good. Say it. This is a woodpecker. It has a sharp beak. It pecks at trees. I like woodpecker. Very good. Now Vishwa, come here. Point a bird you like and tell 2 or 3 sentences about it. Come on. This is a myna. It is black and yellow. I like mynas. Very good. EVS கான்செப்ட்ல இந்த டேர்ம்ல நாம என்னென்ன இன்டகிரேட் பண்ணிருக்கோம்? கிளாஸ் 1 and 2 ரெண்டு பேருக்குமே டே அண்ட் நைட் அப்படிங்கிற கான்செப்ட் இன்டகிரேட் ஆயிருக்கு. அனிமல்ஸ் அரவுண்டஸ் அப்படிங்கிற லெசனில் நம்ம இன்டகிரேட் பண்ணியிருக்கோம். அடுத்தது சான்ஸ். ஏற்கனவே டெலகிராம் மீட்ல டீச்சர்ஸோடைய ஃபீட்பேக்ல நம்ம என்னெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டோம்? எதுக்காக சான்ஸ் கொடுக்கப்பட்டிருக்கு? சிம்பிள் ஸ்ட்ரக்சர்ஸை லேர்ன் பண்ணிக்கிறதுக்கு சான்ஸ் ஒரு இம்பார்ட்டன்ட் டூல். சென்டென்சஸை அப்ராப்ரியேட் ஸ்ட்ரெஸ் அண்ட் பாஸோட லேர்ன் பண்ண இந்த சான்ஸ் அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணும். சான்ஸை ரிப்பீட் பண்ணும் பொழுது அந்த ஸ்ட்ரக்சர்ஸ் அவங்க லேர்ன் பண்ணிப்பாங்க. Module 1 Food we eat. Look at this. Look at this. What is it? What is it? It is a lemon. It is a lemon. Is it sweet? Is it sweet? No, it is not. No, it is not. சான்ஸ் அப்படிங்கிறது ஒரு மாடியூலும் நிறைய கொடுக்கப்பட்டிருக்கும். ஒரு மாடியூலும் என்னென்ன சான்ட்டெல்லாம் கொடுத்துருக்கோமோ அதோடைய கலெக்ஷன் டிஹெச்பியில் லாஸ்ட் பேஜஸில் அனெக்ஷரில் கொடுக்கப்பட்டிருக்கு. டீச்சர்ஸ் அதை யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அதை எடுத்து கட் பண்ணி வச்சுக்கிற அளவுக்கு பெரிய ஃபாண்ட்டாக இருக்காது. பிசைட்ஸ் அது வந்து விசிபிளாகவும் இருக்காது பசங்களுக்கு. ஸோ அதில் கொடுத்துருக்குற சான்ஸை நீங்கள் ஒரு சார்ட்டில் எழுதி டிஸ்பிளே பண்ணிக்கலாம். ஸோ பசங்க அதை பார்க்கும் பொழுது அதில் இருக்கக்கூடிய வேர்ட்ஸை படித்து தெரிஞ்சுப்பாங்க, ஸ்ட்ரக்சரையும் புரிஞ்சுப்பாங்க. இதுவரைக்கும் நம்ம டேர்ம் 3 டீச்சர்ஸ் ஹேண்ட்புக்கில் இருக்கிற ஆட்-ஆன்ஸை பற்றி பார்த்தோம். இப்போ ஸ்பீக் ஃபார் அ மினிட், மை ஜர்னல் அண்ட் ஒர்க் புக்ஸை பற்றி பார்க்கலாம். ஸ்பீக் ஃபார் அ மினிட் எக்ஸசைசஸை ஒரு சில ஸ்டூடெண்ட்ஸ் ரோட் லேர்னிங்காக ப்ராக்டிஸ் பண்ணுறாங்க. இது கரெக்டா? நோ, அதை வந்து ஒரு ரோட் லேர்னிங்காக மனப்பாடம் பண்ணி வாசிக்கிற மாதிரி நம்ம கொண்டு போகக்கூடாது. ஸ்பீக் ஃபார் அ மினிட் அப்படிங்கிறது ஸ்டூடெண்ட்ஸுடைய லாங்குவேஜ் லேர்னிங்கை டெஸ்ட் பண்ணுறதுக்காக தான். எந்த அளவுக்கு அவங்க படிச்சிருக்காங்க அப்படிங்கிறதுக்காக தெரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு விஷயம். பிசைட்ஸ் அவங்க பேசுறதுக்கான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி தான் ஸ்பீக் ஃபார் அ மினிட். ஸ்பீக் ஃபார் அ மினிட் ஃபுல்லாகவே நம்ம பசங்க அவங்களா பேசணும் அப்படிங்கிறதுக்காக தான் டிசைன் பண்ணப்பட்டிருக்கு. நம்ம டிசைன் பண்ணியிருக்கிற ஸ்பீக் ஃபார் மினிட் ஆக்டிவிட்டீஸ் எல்லாமே அவங்களுடைய பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸ் பற்றி பேசுகிற மாதிரி தான் இருக்கும். ஸோ அதை நம்ம எழுதி கொடுத்து ரீட் பண்ணுற எக்ஸசைஸாக மாற்றிட வேண்டாம். லெட் தம் ஸ்பீக் இட். இங்கிலீஷில் ஸ்டூடெண்ட்ஸ் சென்டென்சஸ் ஃப்ரேம் பண்ண கஷ்டப்படுவாங்க அப்படிங்கிறதுனால டிஹெச்பியில் ஸ்பீக் ஃபார் அ மினிட் ஆக்டிவிட்டிக்கு ஸ்பீக்கிங் ப்ராம்ப்ட்ஸ் கொடுத்து கைட் பண்ணியிருக்கோம். பட் டீச்சர்ஸ் அதையே தான் ஸ்டூடெண்ட்ஸை படிக்க வைக்கணும் அப்படிங்கிறது நெசசிட்டி இல்லை. டீச்சர்ஸ் கேன் கிரியேட் தேர் ஓன் சென்டென்சஸ் ஆல்சோ. அதை வச்சும் ஸ்டூடெண்ட்ஸை பேச வைக்கலாம். மோரோவர், இஃப் ஸ்டூடெண்ட்ஸ் கேன் டூ, அவங்களே சென்டென்ஸ் ஃப்ரேம் பண்ணியும் பேசணும்னு நினைக்கிறாங்கன்னா அப்படியும் பேசலாம். இன்ஃபேக்ட் அப்படி ஸ்டூடெண்ட்ஸ் பேசினா நம்ம அதை என்கரேஜும் பண்ணணும். Primary school, Kumarakurchi. My school is very near to my home. My school has a big playground. It has 2 classrooms. I have many friends at school. There are 2 teachers in my school. My school teachers are very kind. I love my school very much. Good.
ஒர்க் புக்ல இருக்கிற மை ஜேர்னல்ஸை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ண முடியுமா? மை ஜேர்னல் அப்படிங்கிறது ஸ்டூடெண்ட்ஸ் அவங்களா திங்க் பண்ணி க்ரியேட்டிவாக எழுதுறதுக்காக தான். ஸோ கம்ப்ளீட் சென்டென்சஸ் அவங்களால எழுதி முடிக்க முடியாதுங்கிறதுக்காக தான் பாதி ஸ்கெஃபோல்ட் பண்ணி மீதியை மட்டும் டேஷில் கொடுத்துருக்கோம். ஸோ அந்த டேஷ் தான் அவங்க ஃபில் பண்ண போகிறாங்க. ஸ்பெல்லிங் மிஸ்டேக் இருந்ததுன்னா அண்டர்லைன் பண்ணி கொடுத்துருங்க. லெட் த ஸ்டூடெண்ட்ஸ் கோ செக் த கரெக்ட் ஸ்பெல்லிங் அண்ட் தென் ரீரைட் இட். அவங்களுக்கு ஸ்பெல்லிங்கே தெரியாதுன்னு நினச்சிங்கன்னா மட்டும் நீங்கள் ஹெல்ப் பண்ணலாம். ஒர்க் புக்ல கொடுத்திருக்கிற எக்ஸசைசஸ் ஸ்டூடெண்ட்ஸ் கம்ப்ளீட் பண்றதுக்கு எப்படி நாம டைமை மேனேஜ் பண்ணிக்கலாம்? ஸ்டூடெண்ட்ஸ் ரைட்டிங்கை ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்கான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி தான் திஸ் ஒர்க் புக் எக்ஸசைசஸ். அதனால அந்த ஆப்பர்ச்சுனிட்டியை நம்ம கண்டிப்பாக மிஸ் பண்ணாமல் அவங்களுக்கு நம்ம கொடுக்கணும். மலர் லெவல் ஸ்டூடெண்ட்ஸ் எடுத்துட்டோன்னா அவங்களுக்கு நிறைய எக்ஸசைசஸ் இருக்கிறதா நீங்கள் ஃபீல் பண்ணலாம். பட் அவங்க அந்த லெவல் பேஸ்ட் எக்ஸசைஸ் மட்டும் பண்ணுறாங்க, மலர் ஸ்டூடெண்ட்ஸ் மலர் எக்ஸசைஸ் மட்டும் பண்ணுறாங்கன்னா அது கரெக்டாக இருக்கும். ஸ்டூடெண்ட்ஸ் எல்லா எக்ஸசைஸையும் பண்ணணும் தான் நினைப்பாங்க. அவங்க கிரேட் லெவலில் இல்லாத எக்ஸசைசஸை பஃபர் டேல செய்ய வச்சுக்கலாம். திஸ் இஸ் செகண்ட் டீச்சர்ஸ் அட்டானமி தான். தேங்க்யூ ஸோ மச் மேம். இதுவரைக்கும் டேர்ம் 3 மாடியூல்ஸ்ல கொடுக்கப்பட்ட ஆட்-ஆன்ஸை டீட்டெயில்டா வீடியோல பார்த்தோம். ஃபர்தரா வீடியோஸ் எப்படியெல்லாம் அவைல் பண்ணி யூஸ் பண்ணலாம் அண்ட் டெலகிராம்ல TNE மிஷன் பற்றியும் ஒன் ஆஃப் தி ஸ்டேட் வீடியோ டீம் மெம்பர்ஸ் கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம் வாங்க. ஹலோ மேம், QR கோட் வீடியோஸை பற்றி கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ண முடியுமா? ஹலோ மேம், டீச்சர்ஸ் QR கோட் ஸ்கேன் பண்ணுறதுக்கு பதிலாக திக்ஷா ஆப்பில் போய் தேடுறாங்க. அந்த மாதிரி செய்யக்கூடாது. நம்ம எண்ணுமெழுத்தும் டீச்சர்ஸ் ஹேண்ட்புக் அண்ட் ஒர்க் புக்கில் இருக்கிற QR கோடை ஸ்கேன் பண்ணி அதில் இருக்கிற வீடியோஸை ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ப்ளே பண்ணி காட்டணும். இந்த QR கோடை ஸ்கேன் பண்ணுறதுக்கு நம்ம மொபைலில் இருக்க QR கோட் ஸ்கேனரை யூஸ் பண்ணியோ அல்லது ப்ளே ஸ்டோரில் QR கோட் ஸ்கேனர் ஆப்பை டவுன்லோட் பண்ணியோ ஸ்டூடெண்ட்ஸை வீடியோவை வாட்ச் பண்ண வைக்கணும். Five little bells hanging in a row. The first one said, "Ring me slow." எண்ணுமெழுத்தும் வீடியோஸை பற்றி டீட்டெயில்டா சொல்ல முடியுமா? எண்ணுமெழுத்தும் வீடியோஸ் QR கோடில் மட்டும் இல்லாமல் கல்வி டிவி அஃபிஷியல் யூடியூப் சேனல்லையும் அப்லோட் பண்ணுறோம். வீடியோ லிங்க்ஸ்க்கான போஸ்டர்ஸை நம்மளுடைய TNEE மிஷன் டெலகிராம் குரூப்பில் போஸ்ட் பண்ணுறாங்க. QR கோட், யூடியூப், இதை தவிர வேற என்ன ரிசோர்சஸ் நம்முடைய டீச்சிங் லேர்னிங் ப்ராசஸை டெவலப் பண்ணுறதுக்கு இருக்கு? டெலகிராம்னு ஒரு ஆப் இருக்கு. டெலகிராம் ஆப்பில் கிளாஸஸ் 1 to 3 எண்ணுமெழுத்தும் மிஷன்னு ஒரு குரூப் இருக்கு. அதில் டீச்சர்ஸ் ஜாயின் பண்ணி அவங்க டீச்சிங் லேர்னிங் ப்ராசஸை வீடியோவாக எடுத்து போஸ்ட் பண்ணலாம். மேலும் அவங்களுக்கு கிளாஸ் ரூமில் ஏற்படுற டவுட்ஸ் அண்ட் சேலஞ்சஸை போஸ்ட் பண்ணிங்கன்னா நாம் அதை ஒவ்வொரு சாட்டர்டேவும் நடக்கிற டெலகிராம் மீட்டில் டிஸ்கஸ் பண்ணலாம். அந்த மீட்டில் ஸ்டேட் ஆர்பிஸ் அண்ட் கான்டென்ட் கிரியேட்டர்ஸ் இருப்பாங்க. அந்த மாதிரி ரீசெண்டாக நம்ம டெலகிராம் மீட்டில் நடந்த ஒரு சுவாரஸ்யமான டிஸ்கஷனை இப்போ பார்க்கலாம். வகுப்பில் நாம் சந்திப்பவை, சந்திக்க வேண்டிய சூழ்நிலையை தகர்க்கக்கூடியவை அனைத்தையும் தற்பொழுது ஆசிரியர்கள் அனைவரும் பகிர்ந்து கொள்ளுமாறு கேட்டுக்கொள்கிறேன். நாம கற்றல் சார்ந்த கல்வி, ஐம்புலன்கள் ஒருங்கிணைந்து கற்றல் நடைபெறுகின்ற கற்பித்தல் முறைகளை நாம பயன்படுத்தி குழந்தையினுடைய கற்றலை நோக்கி அழைச்சிட்டு போனோம்னா பெரும்பாலும் நம்மளால அதை விலக்கி விட முடியும். 10 வயதுக்கு கீழே இருக்க குழந்தைகள் எல்லாமே கற்பதற்காக படைக்கப்பட்டவர்கள். கற்க மாட்டேன்னு சொல்றவங்க ஒருத்தர் கூட இந்த உலகத்துல கிடையாது. வகுப்பறை என்பது ஒரு ஆசிரியருடைய ஒரு உரத்த குரலாக எப்பவும் இல்லாமல் மாணவர்களோடு ஒரு ஜனநாயகமாக அவர்களுடைய கருத்துக்களுக்கு முக்கியத்துவம் தருவதாக இருக்க வேண்டும் என்பதுக்கு நாடகம் ரொம்ப அவசியமாக தேவையாக இருக்கு. ஸ்டாண்டர்ட்ல தான் நாங்க படிக்கும் போதெல்லாம் இங்கிலீஷை எங்களுக்கு வந்து அறிமுகப்படுத்தினாங்க. அப்ப அப்படியே கிராஜுவலா போகும்போது 6th ஸ்டாண்டர்ட்ல தான் ABCD படிக்கிற ஒரு சூழல் எங்களுக்கு உருவாகுது. ஆனா இப்ப இருக்கிற குழந்தைங்க அதை பக்காவா இங்கிலீஷ் பேசும்போது எனக்கு உண்மையாவே நான் நிறைய விஷயங்களை சாதிச்சேன் அப்படின்ற மாதிரி தான் எனக்கு தோணுது. அந்த எண்ணும் எழுத்து வந்ததால தானே இத்தனை அச்சீவ்மெண்ட். ஆசிரியர்கள் வேற ஏதாவது சந்தேகம் இருந்தாலும் கேட்கலாம். அந்த இதெல்லாம் என்னால கொண்டு போக முடியல. ரீட் அண்ட் காம்ப்ரிஹென்ட்ன்ற அந்த இது வந்து எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. நம்ம டெக்ஸ்ட் புக்ஸ் ஆர் கிவன் வித் அஸ். அந்த டெக்ஸ்ட் புக்ஸ் இருக்கு. அந்த டெக்ஸ்ட் புக்ஸ்ல இருக்கிற லெசன்ஸோட இன்புட்டா வச்சுட்டு அது குழந்தைகளுக்கு அது வழியா லாங்குவேஜ் சொல்லி கொடுக்கணும். இப்போ டெக்ஸ்ட் புக்ல ஒரு கதை சொன்னோம்னாக்கா இங்கிலீஷ்லயே சுருக்கமா அது உங்களுக்கு டீச்சர்ஸ் புக்லயே சுருக்கம் பண்ணி கொடுத்துருக்கு. The aim here is to use that bit of language and get children to speak a few sentences, communicate with each other, with you
or look at the book and understand something and communicate in English. பார்த்ததும் படிச்சா போதுங்களா இல்ல ஸ்பெல் தெரியணுங்களா? நீங்க ஒரு மல்டிகிரேட் கிளாஸ் ரூமா இருக்கும் பொழுது ஃபர்ஸ்ட் செகண்ட் தேர்ட் 3 பேருக்கு சேர்த்து சொல்லி கொடுக்கும் பொழுது அந்த வார்த்தையை வந்து திருப்பி சொல்லிட்டோம். ஆர்டிகுலேஷன் ஆஃப் வேர்ட்ஸ் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். அப்பதான் அந்த வார்த்தை உள்ள போகும் அப்படிங்கிறதுக்காக. நம்ம வேர்ட் புக்ல பாத்தீங்கன்னா ஈஸ்னு ஒரு வேர்ட் இருந்திருக்கும். அதே மாதிரி வேற ஒரு இடத்துல அந்த வேர்டை நிறைய ஃபுல்லா போட்டுட்டு இதே மாதிரி வார்த்தை வேற எங்க இருக்குன்னு சர்க்கிள் பண்ணி நம்ம சொல்லியிருந்திருப்போம். சைட் வேர்ட்ஸ் ஆர் நாட் டு பி ஸ்பெல்ட். ஸ்பெல்லிங்கை ஃபோக்கஸ் பண்ணி சைட் வேர்டை நடத்தவே வேண்டாம். ஸோ எந்த ஒரு வார்த்தையும் படிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு தடவை சொல்லி ப்ராக்டிஸ் பண்ணியிருந்தாங்கன்னா படிக்கிறதுக்கு அவனுக்கு ஈஸியா இருக்குங்கிறக்காக நம்ம அப்படி ஃப்ரேம் பண்ணியிருக்கோம். எவ்ரி சாட்டர்டே ஈவினிங் 7 to 9 டெலகிராம் மீட்ல நாம இப்ப கேட்ட மாதிரியான கலந்துரையாடல்கள் நிகழ்ந்துட்டு டீச்சர்ஸ் எல்லோரும் இந்த மீட்ல ஜாயின் பண்ணி பயனடையலாம். கிளாஸ் ரூம் ஆக்டிவிட்டீஸை சிறப்பாக செய்வதற்கான ரிசோர்சஸ் பல வழிகளில் நமக்கு இருக்கு. இதனை பயன்படுத்தி இந்த டேர்முடைய கற்றல் கற்பித்தலை சிறப்பாக செய்வதற்கு எங்களுடைய வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம்.